அஸ்ஸலாமு அலைக்கும். வானத்திற்கு ஒரு எல்லை உண்டு, கடலுக்கு ஒரு எல்லை உண்டு, பூமிக்கு ஒரு எல்லை உண்டு. ஆனால் மனிதனுடைய இந்த ஆசைகளுக்குத்தான் எல்லையே இல்லை. கையளவு இதயத்தில்தான் எத்தனை ஆசைகள் இந்த மனிதனுக்கு. நட்சத்திரங்கள் எண்ண முடியவில்லை என்றாலும் அவைகளுக்கும் ஒரு கணக்கு உண்டு. பூமியில் உள்ள மரங்களை எண்ண முடியாது என்றாலும் அவைகளுக்கும் ஒரு கணக்கு உண்டு. ஆனால் இந்த 6 அடி மனிதனின் கையளவு இதயத்தில்தான் எத்தனை ஆசைகள். வல்ல இறைவனே மனிதனுடைய ஆசைகளை பற்றி கூறுகிறான். மனிதனுக்கு ஒரு காடு நிறைய தங்கம் இருந்தாலும் இன்னொரு காடு வேண்டுமே என ஆசை கொள்வான். மன்னரையை காணும் வரை அவனுடைய ஆசைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என படைத்த இறைவனே மனிதனுடைய ஆசைகளை பற்றி கூறுகின்றான். ஆனால் சொர்க்கம் சென்ற பிறகும் மனிதனுக்கு அங்கேயும் சில ஆசைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தை கூறுகிறார்கள். ஒரு மனிதர், அவர் ஒரு சொர்க்கவாசி. சொர்க்கத்தில் சகல சுகபோகங்களையும் அவர் அனுபவிக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆனால் அவர் மனதிலே ஒரு திடீரென்று ஒரு ஆசை. என்ன ஆசை என்றால், விவசாயம் செய்து சாப்பிட வேண்டும். அங்கே இலவசமாக எல்லாமே கிடைக்கின்றது. குடிக்கும் தண்ணி, மதுரமான தண்ணி, உண்ணும் உணவு, சொர்க்கத்தை பற்றி சொல்லவா வேண்டும். ஆனால் அவருடைய மனதிலே ஒரு ஆசை. மனிதன்தானே, அந்த ஆசை அவனை சொர்க்கத்திலும் விடவில்லை. அது என்ன ஆசை என்றால், அவன் இறைவனிடம் சொல்கிறான், இறைவா, நான் விவசாயம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறான். அப்பொழுது இறைவன் கூறுகிறான், மனிதனே, இங்கே சகல சுகபோகங்களையும் அனுபவிக்கிறாய், இது போதாதா என கேட்கின்றான். இல்லை, நான் விவசாயம் செய்ய வேண்டும் என்று மனிதன் தன் ஆசையை இறைவனிடம் வெளிப்படுத்துகிறான். அப்பொழுது அவனுக்கு சில கோதுமை விதைகள் வழங்கப்படும். அந்த விதைகளை அவன் தூவியவுடனே அது மழை போல் உடனே விளைந்துவிடும். சொர்க்கத்தின் தன்மை அப்படிதான். இங்கே போன்று கஷ்டப்பட்டு விவசாயம் செய்ய அங்கே தேவையில்லை. அங்கே உடனே அது விளைந்து மழை போல் குவிந்துவிடும். அந்த அளவுக்கு அங்கே பாருங்கள், மனிதன் அங்கேயும் சென்று அந்த விவசாயம் செய்து சாப்பிட வேண்டும் என்ற வித்தியாசமான ஆசை. ஒரு கிராமவாசி இந்த சம்பவத்தை கேட்டு நபிகள் நாயகத்திடம் சொல்கிறார்கள். அங்கே விவசாயம் செய்ய ஆசைப்படுபவர் மக்கா குறைசியாக இருக்க வேண்டும், இல்லை மதீனா அன்சாரியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து விட்டார்கள். ஆகவே வல்ல இறைவனின் போதனையோடும் நபி முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனையோடும் வாழக்கூடிய நல்ல மக்களாக வாழ்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.